ஹை டியர்ஸ், இன்றைக்கி குரூப் தியரியில் பாயிண்ட் குரூப் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பாயிண்ட் குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கும்? பிளேன் ஆஃப் சிமெட்ரிஸ், ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி, சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இவ்வளவும் கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் குரூப்பே சொல்லணும். அதுக்கு ஈஸியாக நான் ஒரு மெத்தட் எழுதி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த ஷேப்பு விஎஸ்பிஆர் தியரி மூலிமா நம்ம எலக்ட்ரான் டென்ஸு, பாண்ட் பேர், லோன் பேர் ஷேப்பை வச்சு கண்டிப்பாக ஷேப்பை கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் குரூப்பும் எழுதி வச்சுருக்கேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மெயினாக பிஜிடிஆர்பிக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமில் நம்ம இது எல்லாமே கண்டுபிடிச்சி பாயிண்ட் குரூப்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஈஸியாக பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். அதுபோல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு மாலிகுல் கொடுத்து அதோட பாயிண்ட் குரூப் கேட்குறாங்க, இல்லைனா ஷேப் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே தியரி தான், அந்த விஎஸ்பிஆர் தியரி. இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். ஹைப்ரிடைசேஷன் எப்படி ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ போய்ட்டு பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸை வச்சு ஷேப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸு 2. 2க்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஷேப்ஸ் பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாண்ட் பேர், லோன் பேர் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ரெண்டுமே கனெக்டாக இருக்கிற ரெண்டு ஆட்டமும் பாண்டடாக தான் இருக்கும். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பாக இருக்காது. அதோட ஷேப்பு லீனியர். லீனியர்லேயே ரெண்டு பாயிண்ட் குரூப் இருக்குது. லீனியர் ஓகே தெரியும், பட் ரெண்டு பாயிண்ட் குரூப் இருக்குது. ஒன்று டி இன்ஃபினிட்டிவ் ஹெச், இன்னொன்று சி இன்ஃபினிட்டிவ் வி. இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிஎஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த சிஎஸ் அப்படின்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி. சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சு அப்படின்னா டி இன்ஃபினிட்டிவ் ஹெச். சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னா சி இன்ஃபினிட்டிவ் வி. எக்ஸாம்பிள் பாருங்கள். அசிட்டிலின். அசிட்டிலின்னா இப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? இப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சு அப்படின்னா டி இன்ஃபினிட்டிவ் ஹெச். இதே ஒரு மெத்தில் அசிட்டிலின். மெத்தில் அசிட்டிலின் இந்த பக்கம் மெத்தில் குரூப் இருக்குது, இந்த பக்கம் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை. அப்படி வந்துச்சு அப்படின்னா சி இன்ஃபினிட்டிவ் வி. இவ்வளோதான் லீனியர் ஸ்ட்ரக்சருக்கு. இதான் எக்ஸாம்பிள். ரெண்டு பாயிண்ட் குரூப்பு தான், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டென்ஸு 3. 3 இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, 3மே பாண்டிங்கில் இருக்கலாம், இல்லை 2 பாண்டிங்கில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 3மே பாண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஷேப் அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார். 2+1 அப்படின்னா வி ஷேப் சொல்லலாம், இல்லை பென்ட்டு சொல்லலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வேணாலும் அவங்க கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. இதோட பாயிண்ட் குரூப் பார்த்துக்கோங்க. D3H. பி ஷேப் அப்படின்னாவே C2Vன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்ட்டு ஷேப் எங்கெங்கெல்லாம் வருதோ அது C2V. அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். C2Vயை ஈஸியாக எப்படி மாலிகுல் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து 4 பாருங்கள். 4ல் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள். 4+0. 4+0னா 4மே பாண்டிங்கில் இருக்குது, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட இல்லை அப்படின்னா அது டெட்ராஹெட்ரல். 3+1 3 பாண்டிங்கில் ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா அது ட்ரைகோனல் பிரமிடல். 2+2 அப்படின்னா 2 பாண்டிங், 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நான் பாண்டிங்கில் இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா வி ஷேப் ஆர் பென்ட்டு. அதாவது 2+1னாலும் வி ஷேப்பு தான், 2+2னாலும் வி ஷேப்பு தான், சேம் ஸ்ட்ரக்சர் தான். பாயிண்ட் குரூப் பாருங்கள், சேம் தான், C2V. வி ஷேப் அப்படின்னாவே C2V. இதே போல் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. விஎஸ்பிஆர் தியரியை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஷேப்ஸ் சொல்ல தெரியணும். ஷேப்ஸை வச்சு இந்த பாயிண்ட் குரூப் சொல்லணும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். பாருங்கள். ஒரு பாயிண்ட் குரூப்புக்கு இப்போ இந்த மாலிகுல்ஸை இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். ஒரு பென்சின் ரிங் இருக்குது. இந்த பென்சின் ரிங்கில் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த ஒரு சப்ஸ்டியூஷன் இப்போ ஒரு கட் பண்ணுறீங்க, ஒரே ஒரு கட் பண்ணுறீங்க.
ஒரு கட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் பார்ட்ஸாக கிடைக்கணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கணும். ஸோ ஒரே ஒரு கட்டு மட்டும்தான் ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு கட்டு மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக C2V தான் இருக்கும். C2V எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் என்னது, வாட்டர் மாலிகுல் H2O எப்படி இருக்கும், ஆக்சிஜன் ஹைட்ரஜன். இதுக்கு என்ன பாயிண்ட் குரூப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா C2V பாயிண்ட் குரூப் வரும். ஏன், நம்ம இப்போ என்ன சொன்ன, ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு மாலிகுல் நம்ம ஒரு கட் பண்ணுறோம், ஈக்குவல் பார்ட்ஸ் வர்றதுக்கு ஒரே ஒரு கட் பண்ணுறோம் அப்படின்னா அது C2V பாயிண்ட் குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்றது. அடுத்து இப்போ அதே போல் இதை பாருங்கள், இதில் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, எத்தனை கட் பண்ணலாம். இந்த செகண்ட் ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், ஒரே ஒரு கட்டு தான் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே நம்ம கட் பண்ண முடியாது. ஒரே ஒரு கட் பண்ண தான் முடியும் ஈக்குவல் பார்ட்ஸ் வர்றதுக்கு. இப்படி அதுலேயும் ஒன்று தான் வருது, இதுலேயும் ஒன்று தான் வரும். ஸோ ஒரே ஒன் டைம் மட்டும் நம்ம ஈக்குவல் பார்ட்ஸ் வர்றதுக்கு கட் பண்ண முடியுது அப்படின்னா பாயிண்ட் குரூப் C2V. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து இதில் இன்னொன்று பாருங்கள். இப்போ இந்த 2 சப்ஸ்டியூஷன் பாருங்கள், வேறு ஒரே மாலிகுலில் 2 சப்ஸ்டியூஷன் சிஸ் பொசிஷனில் இருக்கா. இப்போ அடுத்து டிரான்ஸ்பொசிஷன், அது அந்த சிஸ்ஸே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸில் வந்துச்சு அப்படின்னா C2H ஞாபகம் வச்சுக்கோங்க. C2V, இங்கே C2H. டிரான்ஸில் வர்றதெல்லாமே வந்து C2H. அடுத்து இப்போ இதில் ஒரு கட்டு மட்டும்தானே வந்துச்சு. அடுத்து 2 கட்டு நம்ம ஒரு ஈக்குவல் பார்ட்ஸ் வர வைக்கிறதுக்கு 2 முறை பாசிபிலிட்டி கட் பண்ணுறோம் அப்படின்னா அது D2H. எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ஒன்று ஈக்குவல் பார்ட்ஸ் வர்றதுக்கு இந்த பிளேனில் கட் பண்ணால் இது ஒரு ஈக்குவல் பார்ட், இது ஒரு ஈக்குவல் பார்ட்டு. ஸோ ஒன் டைம் கட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த பக்கமும் நம்ம கட் பண்ணலாம். இந்த பக்கம் கட் பண்ணால் இங்கேயும் சேமாக இருக்கா. ஸோ ஈக்குவல் பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2 டைம்ஸ் நமக்கு கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது D2H. இதுலேயும் பாருங்கள், நாப்தலினில் ஒரு முறை இதை 2 டைம்ஸ் கட் பண்ணியாச்சு. இதுலேயும் ஆந்த்ரசீன்லையும் 2 டைம்ஸ் கட் பண்ணால் ஈக்குவல் பார்ட்ஸ் வரும். இது எல்லாமே D2Hல வரும். அடுத்து 3 டைம்ஸ் ஈக்குவல் பார்ட்ஸ் கட் பண்ண முடிஞ்சால் அது D3H. இங்கே பாருங்கள், சைக்ளோப்ரோபேன், இது ஒரு ஸ்ட்ரக்சர், ஏதோ சப்ஸ்டியூஷன் ஏதோ ஒன்று இருக்குது. இதை 3 டைம்ஸ் நம்ம ஈக்குவல் பார்ட்ஸ் வர்றதுக்கு கட் பண்ணலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா D3H, D2H, D3H, D4Hனா 4 ஈக்குவல் பார்ட்ஸ், D5Hனா 5 டைம்ஸு, D6Hனா 6 டைம்ஸ். இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக நம்ம வர்றதுக்கு எத்தனை முறை கட் பண்ணுறோமோ அதுதான் அதோட பாயிண்ட் குரூப்பாக வரும். அடுத்து இந்த அல்லின் பைஃபினைல், இது ரெண்டுமே என்ன வரும் அப்படின்னா D2D ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபெரோசின் ஸ்டாகர்டு, உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக கொடுத்தாலும் சரி, வேர்டாக கொடுத்தாலும் சரி, இந்த இது பாயிண்ட் குரூப்பை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாகர்டு அப்படின்னா D5D, எக்லிப்ஸ்டு அப்படின்னா D5H. அடுத்து சைக்ளோஹெக்சேனில் 2 பாசிபிள் தான். ஒன்று சேர் ஃபார்மு, இன்னொன்று போட் ஃபார்ம். போட் ஃபார்ம் அப்படின்னா சேர்னா D3D, போட் ஃபார்ம் அப்படின்னா C2V. இந்த போட் ஃபார்ம் கூட பாருங்களேன், இந்த பக்கத்தில் C2Vக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரே ஒரு கட் பண்ணுறோம், 2 ஈக்குவல் பார்ட்ஸாக வர முடிஞ்சிச்சு அப்படின்னா அது C2V பாயிண்ட் குரூப்பில் வரும், போட் ஸ்ட்ரக்சர். அடுத்து ஈத்தேன் அப்படின்னா ஈத்தேனில் வந்து ஸ்டாகர்டு D3D, எக்லிப்ஸ்டு D3H. ஈத்தேனுக்கும் ஃபெரோசினுக்கும் பாருங்கள், ஃபெரோசினில் D5D, D5H, இது D3D, D3H. கொஞ்சம் கம்பேரிசன் அப்படியே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து லாக்டிக் ஆசிட் அப்படின்னா 4மே, அதாவது கார்பனை சுற்றி இருக்கிற 4 குரூப்புமே எப்படி இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட்டாக அட்டாச் ஆகிருக்கிறதுனால அது வந்து C1 பாயிண்ட் குரூப்பு. அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அசிட்டிலினும் மெத்தில் அசிட்டிலினும், D∞H, C∞V. ஓகே டியர்ஸ், இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் குரூப் ரொம்பவே ஈஸியாயிரும். நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் ஆக தேவையில்லை. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ.